guys, welcome to ஒரு பக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா புதினா ரைஸ் தான் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு panல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ அதோட கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஒரு 2 போட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நான் சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் உள்ளே போட்டுட்டு நல்லா இதை நம்ம பரட்டி எடுத்துடலாம். ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனியன் வந்து நமக்கு நல்லா ப்ரௌன் ஆகியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அதோட அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து உள்ளே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த ராஸ்மெல் வந்து நமக்கு போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 டம்ளர் அரிசி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை உள்ளே சேர்த்து ரொம்ப ஜென்டலாக கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். நான் இது இப்போது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா நான் கொதிக்க விட்டேன். கொதிச்சுட்டு தண்ணியெல்லாம் இந்த மாதிரி வற்றி வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தட்டு போட்டு இது மேலே நான் விசில் விட்டாலும் ஒரு விசில் வச்சுக்கலாம். பட் நான் வந்து தட்டு போட்டு வெயிட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் அப்படியே விட்டுடுறேன். விட்டதுக்கப்புறமா நம்மளோட ரைஸ் வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா குக் ஆகிட்டு உதிரியாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணி நம்மளோட லஞ்சு பேக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் செய்கிறதுக்கே. நீங்கள் வேணுன்னா கூட கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா. வெண்டைக்காய் பொரியல் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட சமையல் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.